இன்னைக்கு டிவிக்கோட அந்த மக்கள் சந்திக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு திருச்சியில், அந்த மரக்கடை சந்திப்பில். ஆக்சுவலி டிவிக்கே வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் எனக்கு உண்மையில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் ஓடுறதுனால வந்த விளைவு என்ன அப்படின்னாக்கா, ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து கிராஸ் பண்ண வேண்டிய இடத்துல இன்னைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு அவர் ரோட் ஷோ பண்ணலை. ஆக்சுவலி ரோட் ஷோ பண்ணுறதுக்கு தான் கேட்டாங்க, பட் ஆனால் கொடுக்கல. ஆக்சுவலி ரோட் ஷோ பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தா கூட இந்நேரம் அவர் பேசி முடிச்சுட்டு போயிருப்பார், அடுத்த லொக்கேஷன் போயிருப்பார். ஆனால் அவங்க இந்த ஆளுங்கட்சி பண்ணுற சில விஷயங்கள்னால இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். அவர் ரோட் ஷோ பண்ணலை, பட் ஆனால் ரோட்டில் தான் இருக்காரு. அவர் மக்கள் கிட்ட வந்து கையசைச்சு நின்றுகிட்டு கையை அசைக்கலை, பட் ஆனால் வந்து எல்லா மக்களையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. மக்களும் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மீறி அவர் மேலே வருவாருன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஸோ அவருடைய அந்த எழுச்சி பயணம் வந்து வெற்றி அடையணும். உண்மையாக மக்கள் விரும்பும் மாற்றம் என்பது வந்து அதிமுக கிட்ட இருந்து திமுக கிட்டையோ இல்லை திமுக கிட்ட இருந்து அதிமுக கிட்டையோ வர்றது மாற்றம் கிடையாது. ஒரு புதிய அணி வரணும், ஒரு நல்ல அணி வரணும். ஸோ அந்த இடத்துல அதை ஃபுல்ஃபில் பண்ணுற இடத்துல மிஸ்டர் விஜய் வந்து இருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, ஸோ இது வந்து ரசிகர்கள் கூட்டம், இது வந்து ஓட்டாக மாறாது அப்படின்றாங்க. ஆக்சுவலி அது ஃபேக்ட் கிடையாது. மக்கள் நிறைய வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து அனுபவிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் அவங்க வந்து சில விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அந்த மாற்றங்களை கொடுக்கறதுக்கு மிஸ்டர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. கண்டிப்பாக மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்குவாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதை பயன்படுத்திக்கணும். ஆக்சுவலி இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லாருமே வந்து நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட இருந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மிஸ்டர் விஜய் பற்றி தான், டிவிகே பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். ஸோ சேஞ்ச் வந்து கொண்டு வரணும், சேஞ்ச் கண்டிப்பாக வேணும், இந்த 2 பார்ட்டிஸ் கிட்ட இருந்து சேஞ்ச் வேணும். ஸோ கண்டிப்பாக வந்து விஜயை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற பேசலாம். அப்போது நிறைய பேர் வந்து இந்த மீடியாக்களில் வந்து பேசுகிறாங்க, இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா மாறாது, 10%, 15% அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி ஃபேக்ட் ஃபீல்டில் என்ன அப்படின்னாக்கா, மிஸ்டர் விஜய் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. ஸோ அந்த மீடியாக்கள் வந்து பேசுகிற அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு பொய்யானது. நாங்கள் என்ன நினைக்கிறோம், மக்களாகிய நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, 60-70% வந்து அவர் எடுத்து தனிப்பெரும்பான்மையுடன் இந்த ஆட்சி அமைக்கணும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயத்த பண்ண வராரு. மற்ற கட்சிகளை காட்டிலும் இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் வராரு. சம்திங் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இலவசங்களை தவிர்த்த ஒரு நல்ல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்போம் அப்படின்னு. எஸ், உண்மையிலுமே அதுதான். நீங்க இலவசங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்களை வந்து பிச்சைக்காரங்க ஆக்குறீங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான எந்த வழிமுறைகளையும் நீங்க செய்யல. அதுக்கு பதிலாக இலவசங்கள் கொடுத்து நீங்க கவர்ந்து எங்க மக்கள் தலையிலே வந்து நிறைய கடன்களை வாங்கி நீங்க குவிக்கிறீங்க. இதெல்லாம் யார் தலையில வந்து நிக்கிறது? மக்களாகிய நமது. அது எது வழியா வரும்? வரிகள் மூலமாக வரும். ஸோ மக்களாகிய நாம எல்லாருமே சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நாம இலவசங்களுக்கு என்னைக்குமே நம்ம வந்து ஆசைப்படாம நல்ல நிர்வாகம் கிடைக்கணும். ஸோ அந்த நல்ல நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு புதிய முயற்சியோட, புதிய கொள்கைகளோட, புதிய ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த மக்களோடு மக்கள் இணையும் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ மக்கள் தான் இதில் வந்து சிந்திக்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் நீங்க அதே டிஎம்கே அதே ஏடிஎம்கே ஸோ இவங்களுக்கே நீங்க ஓட்டு போட்டு நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை எடுக்காதீங்க. நீங்க ஓட்டு போடுற ஒவ்வொரு ஓட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கால தலைமுறைன்றது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய தலைமுறைகள். ஸோ இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ மக்களாகிய நீங்க தான் சிந்திக்கணும். இத்தனை கூட்டம் இருக்கிற இடத்த நம்ம வந்து இதை ஓட்டா மாத்தி ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்மளுடைய தமிழகத்துக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்கு அமையணும். அதுக்கு நீங்க சிந்திச்சு காசுக்காக ஓட்டு போடாம உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நீங்க ஓட்டு போடுங்க. ஸோ தேங்க்யூ.